பஞ்சிங் மிஷின் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம். இது நம்ம ப்ளவுஸில் பண்ணலாம், ஃப்ராக்ஸில் பண்ணலாம், குர்த்தியில் பண்ணலாம், ஷாலில் பண்ணலாம், அப்புறமா துப்பட்டாவில் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே அழகாக டிசைன் பண்ணலாம். தேவையான பொருட்கள் பீட் பஞ்சிங் மிஷின். உங்களுக்கு பீட் பஞ்சிங் மிஷின் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது 450 ருபீஸ் ஆகுது உங்களுக்கு நாப்ஸோடு சேர்த்து. 450 ருபீஸ். நாப்ஸ் வந்து உங்களுக்கு 5 நாப்ஸ் இருக்கும். ஓகே, 4 mm, 5 mm, 6 mm, 8 mm, அப்புறமா 10 mm 5 இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இதில் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, இதுக்குன்னு தனியாக பீட்ஸ் இருக்குது. அதுக்கு பின்ஸும் இருக்குது. ஓகே, சின்ன பின்னாக இருக்கும். இது இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு இதில் மாட்டுற பின்ஸ். ஓகே, பீட்ஸும் பின்ஸும் நம்ம வாங்கி, பின்ஸ் எல்லாமே சேம் தான். பீட்ஸ் மட்டும் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வாங்கிக்கலாம். சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கி அழகாக மாட்டிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம பின்னை வைப்போம். மேலே வந்து நாப்ஸை மாட்டுவோம். ஓகே, நான் எப்படி மாட்டணும்னு சொல்லித்தரேன். இந்த நாபை எடுத்து நமக்கு எந்த பீடு வைக்கிறோமோ, எந்த சைஸில் பீடு வைக்கிறோமோ அந்த சைஸ் நாப் எடுத்து மேலே இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து டேபிளில் நீங்கள் அப்படியே வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது அப்படியே நிற்கும். ஓகே, நான் வந்து வீடியோக்காக நான் ஃப்ரேமுக்கு மேலே வச்சு காமிக்கிறேன். ஃப்ரேமுக்கு மேலேன்னா நம்ம ரொம்ப அழுத்த முடியாது. இப்போ பீடை அந்த நாபு இப்போ மாட்டினோம்ல, அந்த நாபுக்கு உள்ள நம்ம பீடை வைக்கணும். பாருங்கள், பீடை வந்து நாபுக்குள்ளே வைக்கணும். பின்னை வந்து கீழே போடணும். ஓகே, கீழே வந்து ஃப்ளாட்டானது கீழே இருக்கணும், பின்னு போல் உள்ளது மேலே வரணும். ஓகே, பின்னு நான் கீழே போட்டிருக்கிறேன். அப்புறமா கிளாத்தை என்ன பண்ணணும்னா சென்டரில் வைக்கணும். ஓகே, ஒரு கை வச்சு நான் இதை பிடிச்சிருக்கிறனால, பஞ்சிங் மிஷினை பிடிச்சிருக்கிறனால ஒரு கை வச்சு தான் கிளாத்தில் நான் காமிச்சு தரேன். இது ஜஸ்ட்டு எப்படி பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சு தர்றது. ஓகே, நீங்கள் டேபிளில் வச்சுருந்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின் அழகாக கரெக்டாக இருக்கும். இந்த பீட் பஞ்சிங் மிஷின் சூப்பராக நம்ம எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அது ஃபிட் ஆகிடுச்சு. கீழே பின் இருக்குது, அந்த ஃப்ளாட்டானது கீழே வந்திருக்குது. அந்த பின்னு போல் இருந்தது மேலே அந்த பீடில் மாட்டிங்க. பாருங்கள் பின் எப்படி போடுறேன்ட்டு. இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல, அது கீழே போகணும். ஓகே, ஹோல்ட்ரு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஹோல்ட்ரு வச்சு அழகாக அப்படியே தூக்கி உள்ளே போகலாம். ட்வீசரோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ப்ளக்கரோ ஏதாவது வச்சுருந்தா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பீடை வந்து மேலே போடணும். ஓகே, போட்டுட்டு பார்த்துக்கோங்க, ரெண்டுக்கும் சென்டரில் கிளாத்தை வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஹேண்டில் இருக்குல்ல அதை மேலே தூக்கணுன்னா கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிளாத்தை எடுத்தோன்னா கரெக்டாக அழகாக ஃபிட்டாகி இருக்கும். இப்படி நம்ம அழகாக டிசைன் பண்ணலாம். ஓகே, சும்மா ரவுண்டு ஒவ்வொரு பீடு ரவுண்டாக வச்சா கூட சூப்பராக இருக்கும் நெக்குக்கு. அதே போல் ஃப்ராக்ஸ்லேயும் மேலே கொஞ்சம் அழகாக திக்காக பக்கத்தில் வச்சுட்டு கீழே ஒத்தையாக நம்ம வச்சா கூட அழகாக இருக்கும். நிறைய நம்ம க்ரியேட்டிவிட்டி ஐடியாவில் நம்ம நிறைய பண்ணலாம். நம்மளோட ஐடியாஸ் தான், ஓன் ஐடியாஸில் நிறையவே பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள். இது வேணும்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ்.